இதுதான் சொல்ல சொன்னேன். பசி இருக்கிற கேள்வி அப்படியே அங்கே வாங்கிக்கலாம் அப்படியே வாங்கிக்கலாம் எப்படில வாங்கிக்கலாம் வண்ணாரப்பேட்டில் வாங்கிங்க. அங்கே போனால் 1 கிலோ தான் இருக்கும். எவ்வளோ இது? ஆ போட்டாங்களா? பூர்வமான மீன் போகுது. நிறைய சாப்பிடுறோம். யாரும் என்ன திட்டாதீங்க. முழுசா கொடுத்துருவா. யார் அது? வேலை செஞ்சேன். கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். ஓ அவரா? கவினி காட்டு பருப்பு நல்லா இருக்கும். வேக மீனில் இந்த மீன் நல்லாயிருக்கும். கிணத்துல வளருது. இன்னும் இந்த ஊரடங்கு மொத்தம் சொல்லியே காட்டும். பையனை எப்போ கொண்டு வருவாங்க? எப்பா பையனை எப்போ கொண்டு வருவாங்க? யார் பையன்? இல்லை சொல்லி கொண்டு வரதா போறீங்க. ஐடியா இது ஒரு நிலைமை வந்தால் வந்து ஆகும். கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். இங்கே அதெல்லாம் சொல்கிறேன். ஆமாம், என்னுடைய என்ன செய்யலாம் வேறு தான் அப்படின்னு வந்து தலையெடுத்து தான் அது பண்ணுது. ஆனால் நான் என்ன கம்ப்யூட்டரா சரி இங்கே வேணாம் என்னோட போகணும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் வராங்க. அந்த மாதிரி நானும் வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் பையனை எப்போ கொண்டு வருவேன்? அவங்க பையன் லாலிபப் சாப்பிடுறேன். சின்ன பையனா? எத்தனை வயசு? சின்னது அது. அவர் போட்டதை பார்த்தாலே மயங்கி வந்துடுறாரு. அவர் இன்னும் தான் இங்கே பிக்கி நாய்க்கிறாரு. எத்தனை வயசு நம்ம பையனுக்கு? வயசு பெரிய மீது ஏன்னா 9 வயசு. இவர் ஊருக்கு வயசு பெரிய போல மண்டை நான் அந்த இது மண்டைக்காய். எத்தனை வயசுண்ணா உனக்கு? உனக்கு எத்தனை வயசு? 40 வயசு. எங்கேயா போயிடா? மீன் எடுத்து போயிடா? மீனா? மீன் உடம்பு இல்லை. வீட்டு எனக்கு அதானே ஆகும். ஏன் போய் வாங்கிடணும். வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். படிக்க வைக்கணும்பா. எலக்ட்ரிக் பெட்ரு ஆடிக்கிறோம். ஏஎஸ் ஐபிஎஸ் அது உண்மைதான். டேட்டா வந்தோம்னா பண்ணுவோம். ஹாஸ்டலில் வேலை கொடுத்துட்டா தான் வம்பு தான்.
பொண்ணுக்கு நான் லவ் பண்ணி தந்தேன்னா என்ன பண்ணுறது? அதுதான் நம்ம எத்தனை படிக்கிறேண்ணா 8வது பாப்பா பாப்பா காலேஜ் போகுது ஃபஸ்ட் இயர். ஒன்று ரிசல்ட்டா ரிசல்ட் வரணுமா? இல்லை ஃபஸ்ட்டு போகுதுப்பா. அதான் இப்போ ரிசல்ட் வரணுமா? +2 ரிசல்ட் கேட்குறேன். போயினுக்கிறேன். போயிருப்பா. போயின்னு அப்போ செகண்ட் இயர் இப்போ. ஆமாம் அது முடிஞ்சோடனே இது முடிஞ்சோடனே தான் என்ன காலேஜ்? இந்தியர் ஜானி. நீங்கள் அண்ணா. சரி சரி நான் சொல்லலாம். ஒரு மேட்ச் நடக்கிறாருல அவங்க பையன் நவீன் அவன் பேர். அவன் படித்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு ஆள் வெளிநாட்டுக்கு என்ன வேலைக்கும் அங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான். ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்புகிறான். அவனுக்கு சம்பளம் வாங்கினா அது எல்லாம் நம்ம கூட பண்ணலாம். அப்படியா? 40,000 சம்பளம். ஏஜென்ட் 40,000 சம்பளம். இன்னும் 20,000 ஏற்ற போகிறாங்க. நல்லா கெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாரு. வீட்டில் இருந்தே படித்து அனுப்புகிறாங்க. வீட்டில் ஏன்னா அவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதா கேட்டேன். அவன் ஃபஸ்ட்டில் கம்பெனி தான் வேலை செஞ்சான். இப்போ தனியா இப்போ தனியாக பண்ணுறான். திறமை அவன். ஆனால் வீட்டில் 2 பேருமே படிக்கல அப்பா அம்மா. ஆனால் யாரும் வீடு சேர மாட்டான் பாவம். காசா யாரும் சேர மாட்டான். சேர மாட்டேன். ஆமாம் முதல்ல தனியாக சேர்த்து தான் பண்ணுவான். 6 ஆமாம் ஒரு நேரத்தில் போதை போட்டு காலையில் கல்லறவா செவில் அடிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் என் பையனு தான் வீட்டில். என்னடா பண்ணுறாங்களா காலையில் வந்து அப்பா செவில் எடுத்து போகிறாங்க. என்னப்பா நீ படிக்கிற வாழ்ற என்னப்பா பண்ண சொல்கிறேன். சரிப்பா சரிப்பா படுப்பா படுப்பா. வாங்க நம்மால் தான் ஆகும். 50 பிட்ட நல்லாத்தி அள்ளிட்டு போக வேண்டியதான் கும்பலாம். ஐயா அந்த மீனை வந்து கொஞ்சம் சுத்தலில் போட்டு சொல்லுங்க. டாஸ் பண்ணிட்டு எவ்வளோ தண்ணிக்கு பிடிப்பாரு 10,000க்கு? இப்பா அவர் இப்போலாம் தரமாட்டாருப்பா. இவர் வெளியே வர ராஜாண்ணா அவரும் தரமாட்டார். கைக்கு முடிஞ்சாதான். நான் விட்டு இப்போ காசு கேட்கக்கூடாது கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் இந்த மாரி பண்ணா எப்படிப்பா காட்டுறது? மீன் எங்கள் அப்பா பிடிச்சி எடுத்து வந்து ஆக்கி சாப்பிடுவோம்.